தாவேக தொண்டர்கள் சிலர் ஆம்புலன்ஸை தங்களது பயண வாகனமாக மாற்றியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, என்ன நடந்தது விவரம்? வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பாக மக்களை சந்திக்கும் வகையில் தொகுதியாக அரசியல் கட்சி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. தற்பொழுது அரசியல் களத்தில் இறங்கியுள்ள விஜய் மக்களை சந்திக்கும் வகையில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அதன்படி செப்டம்பர் 13ஆம் தேதி வரை முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் வடிவமைக்கப்பட்டது. அந்த சுற்றுப்பயணம் தற்பொழுது பிப்ரவரி வரை நீண்டு இருக்கிறது. இந்த வகையில் தான் இன்று 3வது வாரமாக நாமக்கல், கரூர் ஆகிய 2 மாவட்டங்கள்ல விஜய் பரப்புரை மேற்கொண்டு தொண்டர்கள் மத்தியில பேச இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் கரூர், அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாமக்கல் பகுதிக்கு கார் மூலம் வந்தடைந்தார். நாமக்கல் எல்லையிலிருந்து பேசும் இடமான 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிரச்சார வாகனத்தில் வந்திருந்தார். அவரை பின்தொடர்ந்து பல்வேறு இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகிய பல வாகனங்கள் பின்தொடர்ந்து வந்தன. அந்த வகையில ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வெகு நேரமாக அந்த கூட்டத்திலே வந்து கொண்டிருந்தது. அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொடி கட்டி கொண்டு விஜயனுடைய வாகனத்தை வீடியோ எடுத்துக்கொண்டு வெகு நேரமாக விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்தே வந்திருந்தனர். அந்த வாகனத்தில் எந்த நோயாளியும் இல்லை, நோயாளி இருக்கைகள் கிடையாது, உள்ளே அதற்கான எந்த கட்டமைப்பும் கிடையாது, அதாவது ஆக்சிஜன் கிடையாது, முதலுதவி செய்வதற்கான எந்த கிட்டும் கிடையாது. உள்ளே அமர்வதற்கான சீட்டு மட்டும், இருக்கைகள் மட்டும் இருந்தது. அதன் உள்ளே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொடியை அணிந்து கொண்டு விசில் அடித்துக் கொண்டு வெகு நேரமாக அதில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். மற்ற வாகனங்களை பவுன்சர்கள் மற்றும் போலீசார் தடுத்து நிறுத்திய காரணத்தினால ஆம்புலன்ஸ் செல்வது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி உள்ளே நோயாளி இருப்பது போன்ற காட்டிக்கொண்டு உள்ளே தொண்டர்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.